நிதிஷ்குமார் இந்த தேர்தலோடு ஜேடியூவோட இதை அவங்க வந்து இல்லாமல் பண்ணிடுவாங்க, அதான் பாஜகவோட அரசியல் அப்படிங்கிறாரு. அவரை முதலமைச்சர் வேட்பாளர்னு சொல்கிறதுல என்ன சிக்கல் இருக்க முடியும்னு நினைக்கிறீங்க? எல்லாருக்கும் பதில் சேர்த்து ஓப்பனிங் ரிமார்க்ஸ் பார்த்தீங்கன்னா, இந்த 2020 இதே கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் இவர்கள்லாம் பேசியது இன்னும் என் காதில் ஒழிச்சுக்கிட்டே இருக்கு. அதாவது அங்கே 43 இடங்களை நிதிஷ்குமார் கட்சியும் 74 இடங்களை நாங்கள் ஜெயிச்ச உடனே இவர்கள் எல்லாருமே ஜோசியர்களாக மாறி என்ன சொன்னாங்கன்னா, 1 மாசத்துல ஆட்சி கவுத்துருவாங்க, 6 மாசத்துல கவுத்துருவாங்க, 1 வருஷத்துல கவுத்துருவாங்க, பிஜேபி முதலமைச்சர் வந்துருவாரு, நிதிஷ் பலிக்கடா ஆயிடுவாங்க அப்படின்னு. ஆனா இந்த 5 ஆண்டுகள் மிக மிக சுமூகமாக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம மிக திறம்பட இந்த ஆட்சி முடிவடைந்திருக்கின்றது அப்படின்றதே இவர்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய முதல் அடி. அந்த பிஜேபி பத்தி இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, ஒரு கருத்து ஆட்சி செய்த ஒரு முதலமைச்சரை ஏன் இவர்கள் சொல்கிறார்கள் இல்லையா, பிஜேபி கிரெடிபிலிட்டியில எல்லா மாநிலத்திலயும் கட்சி அழிச்சிருவாங்க, அது இல்லைன்றது இந்த 5 ஆண்டுகள் முழுக்க முழுக்க நம்மளுக்கு நிரூபணம் ஆயிருக்கு. ஆனா இதே இடத்துல ஒருவேளை காங்கிரஸ் கட்சியோ இல்ல வேற ஏதாச்சும் கட்சியோ இருந்திருந்தா எப்படி நடந்திருப்பாங்கன்றதுக்கும் முந்தைய கால வரலாறுகள் நம்மளுக்கு இருக்கு. இப்போ இதுல 2 விஷயத்தை பார்க்கணும். ஒன்று, அவர்கள் 43 இடங்கள் தான் ஜெயித்திருக்காங்க, இருந்தாலும் இந்த இடப்பகிர்வுல கூட எந்த ஒரு சலசலப்பும் இல்லாம ரொம்ப ரொம்ப ஸ்மூத்தா 2 கட்சிகளும் 101 இடங்கள். இது கூட இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய எந்த கட்சிகளும் ஒருவேளை எங்க நிலைமையில இருந்திருந்தா இவ்வளவு ஸ்மூத்தா இந்த அலையன்ஸை முடிச்சிருக்க மாட்டாங்கன்றது எங்க கருத்து. இப்ப 2020க்கும் 25க்கும் ஒரு முக்கியமான வேறுபாடு என்னன்னா, சிராக் பாஸ்வான் அவர்களுடைய கட்சி எல்ஜேபி அந்த தேர்தலில் எங்களோட கூட்டணியில தனியாக போட்டியிட்டார்கள். இப்போ எங்களோட கூட்டணியில 29 இடங்களில் போட்டியிடுகிறார்கள். அது எங்களுக்கு கூடுதல் பலம். இப்போ எதிர் முகாம்ல நீங்க பார்க்கும்போது நாளைக்கு வந்து மீட்டிங் போடுறாங்கன்னு இவங்க சொல்றாங்க. ஆனா ஃபர்ஸ்ட் ஃபேஸ் எலெக்ஷனுக்கோட வித்ராவல் டேட் கூட முடிஞ்சு போச்சு. இப்போ மொத்தம் 12 இடங்கள்ல இவர்கள் கூட்டணியில 2 வேட்பாளர்களும் 3 வேட்பாளர்களும் இருக்காங்க. அதுல தொகுதி வரைக்கும் அதுல வந்து இந்த 12ல 5 தொகுதிகளுக்கு நீங்க வித்ராவே பண்ண முடியாது, ஏன்னா ஃபர்ஸ்ட் ஃபேஸ்ல. மீதி 7 தொகுதிகளுக்கு நவம்பர் 6ஆம் தேதி நடக்கக்கூடிய தேர்தல்ல எந்த மாற்றமும் செய்ய முடியாது, ஏன்னா 5 பேர் அப்படி ஆயிடுச்சு. மீதி 7 பேர் நாளைக்கு பேசி வித்ரா பண்றாங்களா இல்லையா, அது வந்து 2வது. இதுல முக்கியமான ஒரு சம்பவம் நடந்தது பாட்னா விமான நிலையத்துல. அந்த காங்கிரஸ் கட்சியினுடைய பொறுப்பாளர் கர்நாடகாவை சேர்ந்த கிருஷ்ணா அல்லாவூர் அப்படின்றது பிளைட் ஏறுறதுக்கு வரும்போது காங்கிரஸ் கட்சியினுடைய தொண்டர்களும் சிட்டிங் எம்எல்ஏவும் சேர்ந்து அவர்களை தாக்குகிறார்கள். மிகப்பெரிய ஒரு கலவரமாக அங்கே வெடிக்கின்றது. அப்போ இந்த கூட்டணிக்குள்ளேயும் கட்சிக்குள்ளேயும் நடப்பதெல்லாம் பெரிய விஷயம் இல்லை அப்படின்னு நம்ம அவ்வளவு எளிதாக கடந்து போய்விட முடியாது. மக்கள் மிகவும் புத்திசாலிகள், இரண்டையுமே பார்க்குறாங்க. இங்கே எவ்வளோ ஸ்மூத்தாக சீட் ஷேரிங் நடந்தது, வேட்பாளர்கள் நாங்கள் 101 அறிவிச்சிட்டோம், அவங்க 101 அறிவிச்சிட்டாங்க, 29 இவங்க அறிவிச்சிட்டாங்க. காங்கிரஸ் ஆர்ஜேடியில வந்து உடன்படிக்கையே ஏற்படாம இவங்க 143 ஒரு இன்சிடென்ட் ஒட்டுமொத்த ஸ்டேட்லயும் ரிஃப்ளெக்ட் ஆகும்ன்றீங்களா? ரிஃப்ளெக்ட் ஆகும்னு சொல்றேன். ஆல் இஸ் நாட் வெல் அப்படின்றது மக்கள் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம். 10 இடத்துல 2 பேர் போட்டிட்டாலே அது ஆல் இஸ் நாட் வெல் தானே? கரெக்ட் தான். இல்ல சொல்றேன், 2 பேரும் யார் வந்து ஒரு மக்களுடைய அந்த பெர்செப்ஷன் வைஸ் ஒரு அட்வான்டேஜ்ல இருக்காங்கன்னா எங்க கூட்டணி இருக்கு. ஏனென்றால் இத்தனைக்கும் அந்த பெர்செப்ஷன் ஆங்கிள் தான் நான் மீண்டும் கேட்கிறேன். அரவிந்த் குணசேகர் அங்க வந்து சிஎம் கேண்டிடேச்சர் ஒரு பெரிய விஷயம் இல்லை, அதாவது தீர்மானிக்கும் சக்தி இல்லை அப்படின்றாரு. ஆனா நீங்க சி ஓட்டரோட ரிசல்ட்ல அஃப்கோர்ஸ் என்டிஏ 40% அப்படின்னு அவங்க ஒரு மாதத்துக்கு முன்னாடி, இப்போ நிறைய நிலவரம் எப்படி இருக்குன்னு மாறி இருக்கலாம். அப்புறம் இந்தியா கூட்டணிக்கு 38.3%. இதில் என்டிஏ அட்வான்டேஜ். ஆனால் சிஎம் கேண்டிடேட் நாளைக்கு இவங்க அறிவிக்கிறாங்க தேஜஸ்வினா, அவருக்கு 36.5% வாக்குகள் இருக்குது. அடுத்த இடத்துல பிரசாந்த் கிஷோர் தான் இருக்கார், 23.2%. அவர் கண்டஸ்டே பண்ணலை. அப்புறம் முதல்வர் நிதிஷ்குமாருக்கு 15.9% தான். 36க்கு 15 அப்படின்னா பாதிக்கும் கீழே இருக்காருங்கிற போது அது ஒரு பெரிய பலவீனம் இல்லையா? நிச்சயமா இல்லை. ஏனென்றால் முதலமைச்சராக இருக்கக்கூடிய ஒருத்தர் இல்லை. எங்க கூட்டணியை பொறுத்த வரைக்கும் நடுவில் அந்த 2015 ஒரு 2 ஆண்டுகள் எங்களோட அவர் இல்லாததை தவிர்த்து கடந்த ஒரு 30 ஆண்டுகளில் பார்த்தீங்கன்னா ஒரு மிக மிக ஒரு ட்ரஸ்டட் அலையா நிதிஷ்குமார் அவர்கள் இருந்திருக்கார். இப்போ அவரு நிச்சயமா முதல்வர் வேட்பாளராக இருப்பாரா இல்லையான்றதுக்கு நான் கடந்த உதாரணத்தையே சொல்லிட்டேன். கடந்த 5 ஆண்டுகளில் நாங்கள் வைத்திருந்த இடங்களில் பாதி வைத்திருந்தால் கூட அவருக்கு எந்த பிரச்சனையும் இல்லாமல் முதலமைச்சராக அவர் தொடர்ந்து விட்டார். இப்போ நாளைக்கு நிச்சயமாக அவர் முதல்வர் வேட்பாளராக இருப்பாரு இல்லைன்றதை தாண்டி எங்களுக்குள்ள நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கிறதுனால எந்த மாதிரி ஒரு உடன்படிக்கை கூட அவருக்கு அவர் வந்து பாப்புலரா இல்ல. சொல்லுங்க அரவிந்த், சொல்லுங்க. இல்ல, ஒரே சின்ன ஃபேக்சுவல் எரர் மட்டும். 2022 நிதிஷ்குமார் இந்தியா விட்டு வெளியே வந்துட்டார். வெளியே வந்துட்டு மீண்டும் இந்தியா பண்ண 5 வருஷம் அவர் வந்து தொடர்ந்து இந்தியா கூட்டணியோட கிடையாது. 1.5 வருஷமா என்னமோ இந்தியா கூட்டணி விட்டு இந்தியா கூட்டணியில இருந்தார். 2022 இருந்து 2023 பாதி வரைக்கும். அதுக்கப்புறம் தான் மீண்டும் அங்க போனார். அந்த ஒரே ஃபேக்சுவல் எரர் மட்டும். முதல்ல ஒரு 2 வருஷம், அப்புறம் ஒரு 2 வருஷம். அதே போல ரீஷஃபில் பண்ண பிறகு நீங்களும் 50-50ன்னு எடுத்துக்கிட்டீங்க. பார்லிமெண்ட் எலெக்ஷன் அவரை டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியது இல்லைன்னா இந்நேரம் ஒரு நிலைமை மோசமாயிருது. சொல்றேன்.
இல்ல கெஸ்ஸிங் இல்ல, நீங்க அதுதானே நடந்திருக்கு. 2 மடங்கு எம்எல்ஏக்களை வைத்திருக்கக்கூடியவர்கள் 50% அமைச்சரவை எடுப்பது என்பது இயற்கையான ஒரு விஷயம் தான். அதுல கூட குறை சொல்றது உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்குதுன்னா கொடுக்கட்டும், பட் அது நிதிஷ்குமாருக்கே பிரச்சனை இல்லைன்றப்ப உங்களுக்கு பிரச்சனை என்னன்னா 5 ஆண்டுகள் ஆட்சி பொறுப்பில் இருக்கக்கூடிய முதலமைச்சருடைய செல்வாக்கு அப்படிங்கிறது எதிரில் இருக்கக்கூடிய தலைவருடைய செல்வாக்குல பாதிக்கு குறைவா இருக்குன்னா அது உங்க அணிக்கும் பலவீனம் தானே. அதனாலதான் அவரை சொல்லாம இருக்கீங்களா முதலமைச்சர்? கிடையாது, அது வந்து கருத்து கணிப்பு தான். இப்போ அந்த கருத்து கணிப்பு எடுக்கும்போது இவர்கள் கூட்டணியில் இருக்கக்கூடிய பிரச்சனை இங்க சுமூகா நடந்தது, அந்த ஃபேக்டர்ஸ்லாம் கூட இல்லாம இருந்திருக்கலாம். அதெல்லாம் பிளஸ் ஆர் மைனஸ் 5% வச்சா கூட இது வேற எங்கேயோ ஒரு இடத்துல இருக்குது. எங்களுடைய கருத்து என்னன்னா, இப்போ 2005க்கு முன்னாடி அந்த ரொம்ப ரொம்ப ஃபேமஸா யூஸ் பண்ற அந்த ஜங்கிள் ராஜ் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய அந்த ஜென் ஜி என்ன மாற்றம் வந்திருக்குன்னு இருக்குல்ல சூர்யா. இப்போ என்ன அடிப்படையில் அங்க இருக்கிற சிக்கலா சொல்றாங்க மக்கள் அப்படின்னா, வளர்ச்சி இல்லவே இல்லை அப்படிங்கிறாங்க, வறுமை தான் ஆகப்பெரிய பிரச்சனைன்றாங்க. இங்கேருந்து எல்லாரும் மைக்ரேட் ஆகி வெளில போக வேண்டியிருக்கு, இண்டஸ்ட்ரியே இல்லைன்றாங்க. அப்போ இத்தனை ஆண்டுகால ஆட்சியில் இப்போ டபுள் என்ஜின் சர்க்கார் அங்கே ஃபெயிலியருங்கிறது தான் இவர் வைக்கிற முதன்மையான விமர்சனம். அவர்களுடைய கருத்து. பட் நீங்க நிறைய இண்டிகேட்டர்ஸ் எடுத்து பாருங்களேன். உதாரணமாக சட்டம் ஒழுங்கை சீர்படுத்துவது அவ்வளவு மோசமாக இருந்த ஒரு மாநிலத்தில் அங்கே இருக்கக்கூடிய மக்கள் ஒரு 40 வயசுக்கு மேலே 50 வயசுக்கு மேலே இருக்கக்கூடியவர்களுக்கு நிம்மதியாக இந்த மாநிலத்தில் வாழலாம் அப்படின்ற நம்பிக்கை அவர்களுக்கு கொடுப்பதற்கே எங்களுக்கு 10 ஆண்டுகள் ஆகிவிட்டது. அவ்வளவு மோசமான ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸர்ஸ் எல்லாம் என்ன கொடுமைப்படுத்தினாங்க, எந்த மாதிரி சம்பவங்கள் நடந்தது, இது எல்லாமே பீகாரை பற்றி அங்கே இருக்கக்கூடிய மூத்தவர்களுக்கு தெரியும். இப்போ எங்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் என்னவா நான் பார்க்குறேன்னா, இப்போ ஜென்சின்னு சொல்லக்கூடிய இந்த 95க்கு மேலே பிறந்தவர்கள் இன்னைக்கு வாக்காளர்களாக வந்திருக்காங்க. அவர்கள் வந்து அந்த 2005க்கு முன்னாடி நடந்த அந்த காட்டாட்சின்னு சொல்லக்கூடிய லல்லு பிரசாத் அவர்களுடைய ஆட்சியை பார்க்காத காரணத்தினால் இப்ப அவர்களுடைய ஓட் பேங்க் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றது எங்களுக்கு தெரியல. ஆனா இந்த 40 வயதுக்கு மேல் இருக்கக்கூடியவர்கள் மிக நிச்சயமாக நீங்க அந்த ரிசல்ட்ஸ்லாம் எடுத்து பார்த்தா கூட பிஜேபியினுடைய ஸ்ட்ராங் ஓட்டர், பிஜேபி கூட்டணியோட ஸ்ட்ராங் ஓட்டர்ஸா இருக்காங்க. அதற்கு காரணம் இவர்களுடைய கொடுமையான ஆட்சின்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. இப்ப இன்னைக்கு பீகார்ல அந்த கொடுமையான ஆட்சி கடைசியா எப்ப இருந்துச்சு? 2005ஓட முடிந்தது. ஆமா, 20 ஆண்டுகள்ல என்ன வளர்ச்சி வந்திருக்கிறது பீகாருங்கிறது இப்ப கேள்வி. நீங்க மற்ற இண்டிகேட்டர்ஸ்ல பாருங்க, 2005க்கு முன்னாடி அங்க இருந்த வளர்ச்சி சதவீதம் ஆகட்டும், மற்ற இண்டிகேட்டர்ஸ் ஆகட்டும், இது எல்லாத்திலுமே மிக நிச்சயமாக நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் வந்திருக்குன்றதை தாண்டி முதல்ல மனுஷன் நிம்மதியா வாழக்கூடிய சூழ்நிலை உருவாக்குறதுக்கே இவ்வளவு ஆண்டுகள் ஆயிடுச்சு. சூர்யா எப்போதுமே ஃபிகர்ஸோட பேசுவாரு, அது இல்லாம பேசுறாரு பாத்தீங்களா? அது இல்லைன்னு இல்ல, அது சொல்லிடலாம், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. இப்ப நான் சொல்றது மக்கள் ஒரு நிம்மதியா நாங்க வாழ முடியும்ன்ற ஒரு நம்பிக்கை கொடுப்பதுக்கே எவ்வளவு ஆண்டுகள் ஆயிருக்குன்னா, அப்ப அதற்கு முன்பு நிலைமை எவ்வளவு மோசமாக இருந்திருக்கும் அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது கட்டாயமா இருக்கு. அதனால எங்கள் கூட்டணி அனைத்து வகையிலும் அரவிந்த் அண்ணாவே சொல்லிட்ட மாதிரி நாங்க இப்போ லீட்ல இருக்கோன்றதுல எந்த மாற்று கருத்தும் இல்ல. போன முறை இல்லாத எல்ஜேபி இப்ப கூட்டணியில இருக்கு. அதே மாதிரி இன்னொரு ஒரே ஒரு சின்ன நிகழ்வு, இப்ப ஜார்க்கண்ட் முக்தி மோர்ச்சான்றது பீகார்ல சின்ன கட்சியா இருக்கலாம், ஜார்க்கண்ட்ல அவர்கள் இன்னைக்கு ஆளுகின்ற கட்சி, அவர்களுக்குன்னு சைசபிள் கம்யூனிட்டி ஓட்டு அந்த பார்டர் டிஸ்ட்ரிக்ட்ஸ் எல்லாம் இருக்கு. அவர்கள் இண்டி கூட்டணியில இருந்து வெளியே போய் இப்ப தனியா கண்டெஸ்ட் பண்றாங்க. நாளைக்கு அது சுமூகமாகுமா? கனகராஜ் அவர்கள் உங்கள்கிட்ட எதிர்பார்த்த ஒரு விஷயத்த ஒரு சிறு பகுதியை மட்டும் நான் சொல்றேன். நாட்டிலேயே அதிகபட்ச வறுமை நிலவும் மாநிலம் அப்படிங்கிற பெயரை பீகார் தக்க வைத்துக் கொண்டிருக்கிறது. 2022-23 மாநிலத்தினுடைய வறுமை கோட்டுக்கு கீழே இருக்கக்கூடிய சதவீதம் 26.29%. அது 2023 இது அப்போ 26% மேலானவர்கள் வறுமை கோட்டுக்கு கீழே தான் இருக்கிறாங்க. எப்போனா 2022-23 தான், இப்போ 2-3 வருஷத்துக்கு முன்னாடி வரைக்கும். அதே போல் சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்த போது 94 லட்சம் குடும்பங்கள் 6000 ரூபாய்க்கு குறைவான வருமானத்தில் இருக்கிறார்கள் அப்படிங்கிறதும் வந்திருக்கக்கூடிய டேட்டா. அப்போ என்ன முன்னேற்றம் நடந்திருக்குன்னு நம்ம சொல்லணும் இல்லையா? 15லேருந்து 29 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மக்கள் தொகையிலே கிட்டத்தட்ட 10% பேருக்கு வேலை இல்லை, 9.9%. இதெல்லாம் பேசுவாங்க தானே, இதெல்லாம் முன்வைக்கப்படுது இல்லை? நிச்சயமா இதெல்லாம் இன்னும் நல்லா பண்ண வேண்டியதுதான். பட் 2005க்கு முன்பு இதே இண்டிகேட்டர்ஸ் எப்படி இருந்தது, இன்னைக்கு இப்போ எப்படி இருக்கு, இந்த கம்பேரிசன் முக்கியம். இன்னொன்று, மிக மிக படு பாதாளத்துக்கு ஒரு மாநிலத்தை தள்ளிவிட்டு நம்ம கையில கொடுக்கும்போது உடனடியாக 10 ஆண்டுகள்ல 20 ஆண்டுகள்லயோ மீட்டெடுப்பது கடினம்னு பல மாநிலங்கள் உதாரணம் 2 ஆண்டுகள் இல்ல ஒரு 5 ஆண்டுகள் சொன்னா அதுல ஒரு லாஜிக் இருக்கும். 20 ஆண்டுகள்ல அதை சரி பண்ண முடியாது. ஒரு 4 ஆண்டுகளை கழிச்சுக்கோங்க அந்த கூட்டணி, அது இது கவர்னர் ஆட்சி அதுப்போ. பட் ஜென்ரலாவே நான் சொல்றேன், பீகார்ன்றது ஒரு பாப்புலர் பெர்செப்ஷன்ல இதற்கு முன்பு ஒரு பீமாரு ஸ்டேட் மிக மிக மோசமாக இருந்தது அப்படின்றது ஒரு மக்கள் கிட்ட அந்த பெர்செப்ஷன்லயே ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குன்றது எங்கள் ஆட்சியோட சாதனை தான். அதனாலதான் மக்கள் மீண்டும் மீண்டும் எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க. இந்த முறையும் அந்த வாய்ப்பு இருக்கு அப்படின்றத நீங்க வந்து நம்ம அரவிந்த் குணசேகரனையும் கோட் பண்ணி நம்ம எடுத்துக்கிறோம். காலதாமதம் ஆனாலும் எங்கள் மீது நம்பிக்கை இருக்கு அப்படின்றது இது நம்ம பெருமாள் நீங்க குறிப்பிட்டு வருவீங்க. இல்ல அரவிந்த் ஒன்று சொன்னாப்புல எம்ஒய் ஃபார்முலாவை தான்
ஆமா, முஸ்லிம் யாதவ் ஃபார்முலா. இல்ல அது மாத்திட்டாங்க. ஏன்னா இந்த தடவை ஆர்ஜேடி மொத்தம் 4 இஸ்லாமிய வேட்பாளர்களை தான் போட்டிருக்காங்க. காங்கிரஸும் 4 பேரை தான் போட்டிருக்காங்க. இஸ்லாமியர் வேட்பாளர்கள் அதிகமா போட்டிருக்கிறது இவரு பிகேவோட கட்சியில இருந்து தான் இப்போ 21 பேர் பிகே ஒரு குற்றச்சாட்டு வச்சிருக்காரு. அதை பத்தியும் இல்ல இத முடிச்சிடுறேன். சூர்யாட்ட கேட்டு இல்ல இத மட்டும் சொல்லி அது லீட் தான் சொல்றேன், உங்கள்ட்ட தான் வரேன். இல்ல இந்த பாயிண்ட மட்டும் என்ன முன்னாடி சொன்னதுக்கு இப்போ இதுல வந்து ரெண்டா நீங்க பிரிச்சு பார்க்கணும். இப்ப 2019 பாராளுமன்ற தேர்தல்ல என்டிஏ 55% மேல ஓட்டு வாங்கினாங்க. ஆனா 2020 அடுத்து வந்த தேர்தல்ல 2 பேருக்கும் வாக்கு வித்தியாசம் எவ்வளவு தெரியுமா? 0.03. என்டிஏ 37.26, மகாகட்பந்தன் 37.23. அதனால இந்த இடத்துல நீங்க ஐயா நிதிஷ் வந்து 20 ஆண்டு காலம் ஆண்டிருக்கலாம். ஆனால் லாலு அவருக்கு கொடுக்காத ஒரு சவாலை அவருடைய மகன் ஐயா தேஜஸ்வி வந்து களத்தில் அவருக்கு கொடுக்காரு. போன முறை 2 கூட்டணி வாக்குகளை மட்டும் கூட்டினீங்கன்னா வெறும் 11,000 வாக்குகள் தான் 2 பேருக்கும் வித்தியாசம். அதனால இந்த தடவை நாம ஒரு விஷயத்தை கணக்கில் எடுத்துக்கணும். 143 இடத்துல ஆர்ஜேடி வந்து களம் காணுது. அப்புறம் இப்போ ஐயா தேஜஸ்வி சொல்லுகிற விஷயங்கள் இருக்குல்ல, வீட்டுக்கு ஒரு வேலையை நான் கொடுப்பேன்றாரு. அப்புறம் இன்றைக்கு வந்து இந்த மகளிர் சுய உதவி குழுக்கள்ல 30,000 ரூபாய் அல்லது அரசாங்கத்தினுடைய ஊழியர்கள் இடத்துல அவர் போறார். ஏன்னா அவருடைய பிரச்சாரம் இருக்கு. இதுல வந்து என்னன்னா எப்படி வந்து ஐயா அகிலேஷ் யாதவ் வந்து தன்னுடைய ஸ்ட்ராட்டஜியை வந்து வெறும் எம்ஒய்யா மட்டும் வச்சிருக்க கூடாது, அது ஒரு இன்க்ளூசிவா வரணும்னு சொல்லி அவங்க எப்படி மாத்துனாங்களோ அதே போல இப்ப இவங்களும் மாத்திருக்காங்க. இந்த இப்ப நீங்க இருக்கிற இந்த கேண்டிடேட் லிஸ்ட் எல்லாமே எடுத்து பாத்தீங்கன்னா இப்போ ஐயா பிகேவோட கேண்டிடேட் லிஸ்ட்டுமே சமூகத்தினுடைய எல்லாருக்கும் இருக்கு. அதனால தேர்தல் வந்து தேர்தல்ல நிக்காதது அப்படிங்கறத எப்படி பாக்குறீங்க? இன்னொன்னு எங்க வேட்பாளர்களுக்கு நெருக்கடி கொடுக்குது பிஜேபி, அதனால 3 பேர் வித்ட்ரா பண்ணிட்டாங்கன்னு இன்னைக்கு சொல்றாரு. சார் அந்த நெருக்கடி கொடுக்கறதுல தான் விஷயம் இருக்கு. ஏன்னா ஐயா பிகே வந்து உயர் வகுப்பை சார்ந்தவர். அது இயல்பாகவே பாஜக பக்கம் இருக்கக்கூடிய உயர் வகுப்பு வாக்குகளையும், ஏன்னா அவர் வந்து நீங்க அவரோட கேண்டிடேட்ஸ் எல்லாம் ஒரு மாதிரி சோசியல் எலைட்ஸா தான் அவர் போட்டிருக்காரு. ஒரு மேத்தமெட்டிஷியன் கூட சின்ஹான் உண்டு இல்லைங்களா, ரொம்ப பாப்புலர், அவரெல்லாம் கூட அவரோட கேண்டிடேட்ல இருக்காரு. இப்போ என்ன பிரச்சனைனா உயர் வகுப்பு வாக்குகளை அவர் முன்னேறிய வகுப்புங்கிறது உயர் வகுப்புன்னு உயர் வகுப்பு இல்ல சமூக அடுக்குல மேல கீழன்னு நம்ம முன்னேறிய வகுப்புன்னு சொல்லாமா? இல்ல சாதிய கட்டமைப்புல மேல இருக்கிறவங்க நீங்க அது அப்படியும் அது வந்து டிஸ்பியூட்டபிள் உயர்த்தப்பட்ட வகுப்பு வச்சுங்க. அந்த அப்போ வந்து என்னன்னா அவங்க அந்த வாக்குகள் இன்னும் குறிப்பா சொல்ல போனா பூமிகார் வாக்குகள் பெரிய அளவுல வந்து ஐயா பிகே அவர்களுக்கு போகுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஆனால்